அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மாதாவரம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். மாதாவரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல வாக்குகள வந்து இந்த 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 இடத்துல வந்து திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு கோட்டை அப்படிங்கிறது ஏன்னா, சுதர்சனம் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு கோட்டையா வச்சிருந்தாரு. ஸோ அது பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2,11,148 பேரும், பெண்கள் 2,20,561 பேரும், 3ஆம் வார்டுல 87 பேரும், மொத்தமா 4,31,791 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 83.50% பெற்றிருக்காங்க. வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. அதுல 3,60,604 பேர் வாக்காளர்களா வாக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கேயும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜயபிரபு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 52.60% 1,90,462 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. திமுக சார்பில் சுதர்சனம் அவர் தான் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் 26.40%, 95,477 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் மூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 16.40%, 59,290 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருத்திகா ஏழுமலை அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.5%, 12,637 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு சதவீதங்கள் வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26.30%, 94,985 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப